அவன் யாரு, அவன் என்ன உத்தியோகம் பண்றான், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே விசாரிக்காம உங்க பொண்ணு அவனுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பத்தி விசாரிக்கணும்னா அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க. நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, உங்க வீட்டுல அதுவும் உங்க ரூம்லயே ஒருத்தர் தங்க வச்சிருக்கீங்கன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும் தம்பி. போமா, அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. Bless me. அந்த ஏரோப்ளேனை கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கையில உயரமா பறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க போலீஸ். என்ன கைய பாக்கெட்லயே வச்சிருக்கீங்க? கைய வெளியில எடுத்து என் தலைமையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க போலீஸ். நீ யார கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்துறேன். ஆனா நிச்சயமா இவனே இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார், பேசணும். இறந்து போனவரோட பேரு சுப்பிரமணிய சிவா. நட்சத்திரம் திருவாதிரை. கோத்திரம் சிவகோத்திரம். கொலகார பையன் போலீஸ் ஷூட் பண்ணி செத்துட்டான். மனசு கேட்கல, அதான் காரியம் பண்றேன். இந்த பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க. காக்கா சாப்பிட்டா இறந்து போன ஆத்மா சாப்பிட்டாதான் ஐதீகம். இந்தாங்க. நான் உனக்கு அட்வான்ஸா காரியம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதான்னா கூடாதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உனக்கு டியூட் சாங் கிடையாது. அத பார், அந்த சாதத்தை உங்க அப்பாவும் தாத்தாவும் காக்காவா வந்து சாப்பிட்டோம். நீயா சாப்பிட்டுரு, அதான் இருக்கியே. கா 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 கா. உன் வேலை ஆகணும்னு நீ என்னை காப்பாத்துவ, என்னை கொண்டு வந்து ஒரு வீட்டுல தங்க வைப்ப, அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி எனக்கு காரியம் பண்ணி காக்காவுக்கு சோறு வைப்ப. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கேனேனா? நீ என்ன வந்து கழுத்துல மாலை போட்டு பலி கொடுக்க கொண்டு வந்த ஆடுன்னு நினைச்சியா? நான் அருவாடா, வீச்சருவா. அநியாயம் பண்ண 5 போலீஸ்காரங்களை போட்டு தள்ளினவன் என்ன அசிங்கப்படுத்துற உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது பார், நீ அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதை பத்தியெல்லாம் நினைப்பே இல்லை. ஆனா எப்ப என்ன நீ அசிங்கப்படுத்துறியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் பொண்டாட்டி. நான் அந்த பொண்ணை காதலிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், ஏன் டசன் கணக்கில் டியூட் பாடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப நேரம் பாடுவேன். சோலோ சாங் எனக்கு இல்ல, உனக்குத்தான். சட்டி சுட்டாதடா கை விட்டதடான்னு நீ பாடு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். மாவன உன்னால முடிஞ்சா தடுத்துப்பாரு. இதுக்கு மேலே உன் போலீஸ் புத்தி என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச, நீ கவர்மெண்ட்டுக்கு ஹல்வா கொடுத்த என்ன காப்பாத்துனத விழாவரியா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு கவலைப்படாம நான் தூக்குல தொங்கிடுவேன். நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அதுக்கு முன்னால நான் எதுக்காக உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க. அது மவனே, என் வேலையை நீ முடி, உன்னை நான் முடிக்கிறேன். எப்படி யாருக்கும் தெரியாம உன்னை நான் காப்பாத்தினோ அதே மாதிரி யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உன்னை நானே முடிச்சிடுறேன். மலர், நீ வெயிட் பண்ணால வெயிட்டான மாப்பிளைய பிடிச்சிட்ட. அவ்வளவு அழகான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சதுக்கு எங்களுக்கு ட்ரீட் கிடையாதா?
நான் ஏரோப்ளேனை கல்யாணம் பண்ண பிறகு உங்க எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். என்னது இது? சுடுகாட்டு எலும்பெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பிதாமகன் ரேஞ்சில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பார்ட் டைமா மூடி மஸ்தான் வேலை ட்ரை பண்றாரோ? எலும்பில் ஸ்க்ரூ இருக்கு. அப்போ இது ஆபரேட் பண்ண பாடி. என்ன சார் எல்லாரும் கையில ரேகை பார்த்தா நீங்க எலும்புல வச்சு ரேகை பார்த்துட்டு இருக்கீங்க? மிஸ்டர் சகுனிபுத்திரன். தப்பு, அக்னி புத்திரன். அந்த தூக்கு தண்டனை கைதி சுப்பிரமணிய சிவா போலீஸ்ல சேர இருந்தான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அவன் மட்டும் அந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு திறமையான போலீஸ்காரன் அவன் உருவாகி இருந்திருப்பான். அந்த கிழவியும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்திருக்க மாட்டா, அவங்கிட்ட போயிருப்பா. எனக்கு ஒரு டவுட். வழக்கமா வர்றது தானே. ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கையில பிளேட் வைக்கப்பட்ட ஒருத்தரை போலீஸ்ல எடுப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு ஒரு டவுட். கால் இல்லாம ஃபுட்பால் விளையாட முடியுமா? முடியாது. கை இல்லாம கார் ஓட்ட முடியுமா? முடியாது. அது இல்லாம பாத்ரூம் போக முடியுமா? டாய்லெட் இல்லாம முடியாது. அது மாதிரி தான் சார். கையை ஒடிச்சுக்கிட்டவன எங்கயாவது போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்களா? அஸ் சிபிஐ ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? யார் சார் உங்களை எல்லாம் சிபிஐ ஆபீசர் ஆக்குறான்? இப்படி மட்டமா பேசாத. நீங்க அந்த மாதிரி தானே கேக்குறீங்க. ஓகே, கூல் டவுன். ஓகே. அப்போ இது சுப்பிரமணிய சிவாவோட எலும்பு இல்ல, இது அந்த பாட்டியோட எலும்பா? உயிரோட இருக்கும்போதே உருவிட்டாங்களா? பாட்டியோட பேரன் தாசோட எலும்பு. இதத்தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே சார். ஏன் சார் சொன்ன டயலாக்கே ரிப்பீட் பண்ணி எங்களை கொல்றீங்க? எந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணாம கன்ஃபார்ம் பண்ண கூடாது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இந்த அஸ்தியை தூக்கி அந்த கிழவி கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு என்ன ரிலீவ் பண்ணி தொலைங்க சார். ஓகே, தாஸ் ஃபைல் க்ளோஸ் ஆயி. எந்த அம்மே ஆள விடுறா அம்மே. പക്ഷേ சுப்பிரமணிய சிவா ஃபைல் ஓபன் ஆயி. இனி எனக்கு தான் ஆயி, கிளவி போய். சுப்பிரமணிய சிவாவை காப்பாற்றியது யார்? I'm sorry. வேண்டாம் சார். அம்மா கையால சோறு வாங்குவனே தவிர யார் கையிலையும் காசு வாங்க மாட்டேன். இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட எனக்கு கொடுத்து வைக்கல. இந்தா, நீ உருவாக்குன அந்த பரமசிவன் ஃபரூக்க கொன்னது மட்டும் இல்லாம அவனோட கருப்பு பண கணக்கு பத்தி அரசாங்கத்துக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கும் பரமசிவன்ற பேர்ல லெட்டர் அனுப்பியிருக்கான். ரகு என்னும் தீய சக்தி எதுக்காக அளிக்கப்பட்டது? அந்த தீய சக்தியிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு பணம் 22 கோடி ரூபாய்க்கான கணக்கினை நீங்க கவலைப்படாதீங்க சார். செத்து போன சுப்பிரமணிய சிவா தான் இந்த பரமசிவன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செத்து போன ஃபரூக் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு விசாரிக்கிறதா சொன்னியே, அது என்னாச்சு? ஃபரூக் ஆலியாஸ் ரகுவோட பாஸ்போர்ட்டை வச்சு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சில தகவல்களை சேகரிச்சு, ஃபரூக் பிறந்ததும் வளர்ந்ததும் ஸ்ரீரங்கத்துல, படிச்சதும் அங்கதான், 10ஆம் கிளாஸ். சின்ன வயசுலயே நிறைய பிராமண ஃப்ரெண்ட்ஸோட அவன் பழகிறதுனால அந்த பாஷையை அவன் சரளமா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஃபரூக்கோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனே அவன் துபாய்க்கு போயிட்டான். நான் துபாய் போலீஸ்ல விசாரிச்சதுல ஃபரூக் அங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சதும் ரகுங்கிற பேர்ல இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டான். அது மட்டும் இல்ல சார், தஞ்சாவூர்ல ஒரு வேத பாடசாலையில சேர்ந்து சதுர்வேதிங்கிற பட்டம் வாங்கியிருக்கான். ஒரு முஸ்லிம் எப்படி அங்க சீட் வாங்கினான்? I just can't understand. இப்ப என்ன பண்ண போற சொல்லு. ரகுவோட ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற ரகுவோட ரூமை சோதனை பண்ண போறேன். அதுக்கு ரகுவோட கேஸ் உன்கிட்ட இல்லையே. டிஏஜி மாரிமுத்துல எடுத்திருக்காரு. அனாதை இல்லத்தை சீல் பண்ணி சுத்தி போலீஸ் போட்டிருக்காரு. அங்க எப்படி போவ? அதை நான் பாத்துக்கிறேன்.